எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் மேங்கோ பாசுந்தி செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்பவே பிரமாதமான ஒரு டிஷ். மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ள நீங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே பிரமாதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் செய்முறை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மில்க் கனமான சட்டியில நான் சேர்த்திருக்கேன். அது மீடியம் டு லோ ஃப்ளேம்ல நான் வச்சிருக்கேன். அதுல நீங்க கோவானா சேர்த்துக்கலாம், பால் பவுடர்னா சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்கறதா இருந்தா 150 கிராம் கோவா சேர்த்துக்கோங்க. நீங்க ஸ்வீட் கோவா கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் நீங்க கோவா கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்க பால் பவுடர் 1/4 கப் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து half a tin அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க், எனி பிராண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் half a tin நீங்க சேர்த்துடுங்க. சேர்த்து இது ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டர் பண்ணலன்னா அது அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். ஸோ ஆனமேட்டுக்கும் ஒரு பெலூன் விஸ்க் வச்சு நல்லா அதை ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. அந்த பால் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டணும். அண்ட் கோவா நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அந்த மில்க்ல நல்லா திக்காயிடணும். அந்த மில்க் அது நல்லா சுண்டி அந்த மில்க் வந்த பிற்பாடு அதுல நம்ம மேங்கோ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா this will take hardly 5 minutes. இந்த 1 கப் மில்க் நம்மளுக்கு we can serve 6 members. ஸோ நிறையவே பாசுந்தி வரும். நீங்கள் அது கம்மியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க, நிறைய பாசுந்தி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு வர அளவுக்கு நான் மேங்கோ நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. யூ கேன் யூஸ் எனி வெரைட்டி ஆஃப் மேங்கோ, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு அந்த மாம்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துருங்க. அந்த மாம்பழத்தை மிக்சியில் சேர்த்த பிற்பாடு நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. அது இறக்கி ஒரு பக்கமாக வச்சிருக்கேன். அது ரொம்பவே சூடாலாம் இல்லை, நல்லா வெதப்பா இருக்கு. அந்த நேரத்துக்கு அந்த மாம்பழம் பியூரை அந்த பாலில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடணும். இப்போ இதில் நீங்க குங்குமப்பூ இதழ் போடலாம், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மேங்கோ ஃப்ளேவர் அண்ட் கலர் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை நீங்க சேர்த்து இதில் நல்லா விஸ்க் பண்ணிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த புடிங் நீங்க சில்டா சர்வ் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நிறைய இடத்துல இது வார்மா சாப்பிட்ருக்கேன். பட் நீங்க சில்டா சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொஞ்சமா அந்த மேங்கோ எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் விட்டு கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலரிங் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிட்டு இதை நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு சில் பண்ணியாச்சு. சில் பண்ணிட்டு மேங்கோ பீசஸ் மேலே போட்டு கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்குன்னு இதை மேலே தூவி இது நான் சர்வ் பண்ணிட போகிறேன். ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாக்ல போஸ்ட் ஆயிருக்கு. பிளாக் லிங்க் about part below this video போஸ்ட் பண்ணுறேன். the same time this recipe is posted in English channel. இங்கிலீஷ் வீடியோட லிங்க் கூட about part below this video போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா thumbs up கொடுத்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த புதிய ரெசிபியோட உங்களுக்கு திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.